ஆண்டு பீகார் சட்டப்பேரவை தேர்தலானது வரும் அக்டோபர் அல்லது நவம்பரில் நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் தற்போது அறிவிச்சிருக்குது. முழுவதுமாக 243 தொகுதிகளிலும் தற்போது இந்த தேர்தலானது 2 கட்டமாக நடைபெற உள்ளதுங்க. இன்று மாலை 4 மணி அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதுல பீகார் 2025 தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பும் மகாகட்பந்தன் அப்படிங்கிற கூட்டணியும் சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதானமாக நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ், அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தற்போது அது முக்கிய பிரபுகளாக இது பண்ணப்படுறாங்க. அதாவது பீகாரை பொறுத்த மட்டும் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையாக 7.42 கோடி, அதாவது 7,42 லட்சம் பேர் இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது தேர்தல் தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 22க்குள்ள புதிய சட்டசபை அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்பாக, அதாவது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்கள்ல அந்த அக்டோபர் மாத இறுதி அல்லது நவம்பர் மாதங்கள்ல அந்த தேர்தலானது நடைபெற இருக்குது. NDU தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் உள்ள பாஜக, JDU மற்றும் ஹாம் மற்றும் ஆகியவர்கள் முன்னணி கட்சிகளாக தற்போது இயங்கிட்டு இருக்கு. மகாகட்பந்தன் அப்படிங்கிற கட்சி தலைமை, அதாவது அந்த தலைமையில ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், CPIML, அதே மாதிரி CPIM மற்றும் பேவைகள் மகாகட்பந்தன் அப்படிங்கிற கூட்டணி தலைமையில போட்டியிட இருக்குது. புதிய பங்கேற்பாளர்களாக பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சி அப்படிங்கிறது போட்டியிட இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இளைஞர்கள், அதாவது தேர்தல் பரப்புரையில முக்கிய விஷயங்கள்னு சொல்ல போறதா இருந்தா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, மதிப்பெண் முறைகள், பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவர்கள் சிறப்பம்சங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில சாதி அரசியல், நல்லாட்சிக்கான வாக்குறுதிகள் மற்றும் சீர்திருத்தங்கள் ஆகியவை முக்கிய விவாத பொறுப்புகளாக தற்போது எடுக்கப்பட்டிருக்குது. பொதுவாக பீகார் தேர்தலை பொறுத்த மட்டும் 2025 குறித்த சமீபத்திய செய்திகள் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீகார் தேர்தலை பொறுத்த மட்டும் முக்கிய நாட்கள் அப்படிங்கிறது சொல்ல போறதா இருந்தா அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல இந்த எலெக்ஷன், அதாவது அந்த தேர்தலானது நடைபெற இருக்குது. 1ஆம் கட்ட வாக்குப்பதிவானது நவம்பர் 6ஆம் தேதியும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவானது நவம்பர் 11ஆம் தேதியும் பண்ணப்படுது. எண்ணிக்கை மற்றும் பிற முடிவுகள் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் நவம்பர் 14ஆம் தேதி அந்த வாக்காளர், அதாவது தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் முடிவுகள் வெளியிடப்படும். புதிய சட்டசபையை நவம்பர் 22 அமைக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. மொத்தம் 243 தொகுதிகள் உள்ள ஒரு இடங்க அந்த தொகுதி, அந்த பீகார் எலெக்ஷன்ல ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 1200 வாக்காளர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், 12,000 வாக்காளர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பார்வையாளர் நியமிக்கப்படுவார் மற்றும் ஒரு மாவட்டத்துக்கு ஒருவராக அந்த முக்கிய, அதாவது காவல்துறை தரப்புல முக்கியமான பார்வையாளர் ஒருவரும் அதாவது நியமிக்கப்பட இருக்கிறாரு. 2020ஆம் ஆண்டு 3 கட்டங்கள்ல இந்த தேர்தல் நடைபெற்ற நிலையில இந்த ஆண்டானது 2 கட்டங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல இந்த மாதிரியும் மகாகட்பந்தன் புது பங்கேற்பாளர்கள், அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான மும்முனை போட்டிகள் அப்படிங்கிறது நியமிக்க இருக்குது. அதே மாதிரி இந்த தேர்தலானது பண்டிகை காலங்கள் முடிந்த பிறகு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அனைத்து கட்சிகளுமே நேரடி போட்டிக்கு தயாராக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பீகார் தேர்தல் அப்படிங்கறத பொறுத்த மட்டும் இதோட முடிவுகள் அறிவிக்கப்படும் போது இதுல புதிதாக, அதாவது இந்த 14ஆம் தேதி அந்த முடிவுகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில தான் இதற்கு அடுத்த கட்டமா யார் பதவி ஏற்க போறா, அதே மாதிரி யார் இதுக்கு அடுத்த கட்டமா ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிறது தெரிய வருங்க.